இசை உலகில் சமீபத்திய ட்ரெண்டிங் சாய் அபியங்கர் சுயாதீன இசைக்கலைஞராக அறிமுகமாகி பெரிய வரவேற்பை பெற்ற இவர் பாடகர்கள் திப்பு ஹரிணி தம்பதியின் மகன். இவர் சிறு வயதிலிருந்தே இசைத்துறையில் தீவிரமாக பயிற்சி பெற்று AR ரஹ்மான், அனிருத் உட்பட சில இசையமைப்பாளர்களிடமும் பணியாற்றினார். 2022 ஸ்ரீராம் பார்த்தசாரதி இசையமைத்த வளம் வர வேண்டும் பாடல் மூலமாக பாடகராக அறிமுகமான சாய், பின்பு அவர் இசையமைத்து உருவாக்கிய கட்சி சேர என்ற ஒரே பாடல் மூலம் மிக பிரபலமானார். இதற்கடுத்து ஆச கூட, சித்திரபுத்திரி, விழிவீக்கிற போன்ற சுயாதீன பாடல்களை வெளியிட்டார். இவருக்கு சமூக வலைதளங்களில் பெரிய வரவேற்பும் நல்ல ரசிகர் பட்டாளமும் உருவானது. இவரது இசை திறமையை பார்த்த பலரும் இவருக்கு வாய்ப்புகள் கொடுக்க ஆரம்பித்தனர். பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் நடிக்கும் பென்ஸ், சூர்யா நடித்துள்ள கருப்பு, அட்லி அல்லு அர்ஜுன் கூட்டணியில் உருவாகும் படம், சிம்பு ராம்குமார் பாலகிருஷ்ணன் படம், பிரதீப் ரங்கநாதனின் டூட், மலையாளத்தில் பல்டி படம் மூலம் அறிமுகம் என அடுத்தடுத்து சாய் இசையில் அறிவிக்கப்பட்டது படங்கள். மேலும் சிவகார்த்திகேயனின் அடுத்த படமும் சாய் லிஸ்டில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தமிழில் சாய் அபியங்கரின் முதல் சினிமா பாடலாக டூட் படத்திலிருந்து ஊரும் பிளட் பாடல் வெளியானது. இப்பாடல் வெளியானதிலிருந்து அப்பாடல் ஒரே இறைச்சலாக இருக்கிறது என விமர்சனங்கள் எழுந்தன. அறிமுகமான சில பாடல்கள் கவர்ச்சிகரமாக இருந்தாலும் இப்போது இவர் தரும் பாடல்கள் அவ்வளவு ஈர்க்கவில்லை என்ற குரல்களும் எழுந்தன. இப்போதே இப்படி என்றால் இவரை நம்பி பெரிய பெரிய படங்களை கொடுத்திருக்கிறார்களே, அதெல்லாம் எப்படி நன்றாக வரும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதே சமயம் இதற்கு அப்படியே நேரெதிரான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு சாய் அபியங்கருக்கு பாராட்டுகளும் குவிந்தன. ஓர் அலை அவ, கலை அவ, அழகிய நிலவு அவ போன்ற பகுதிகள் பெரிய அளவில் பாராட்டப்பட்டும் பகிரப்பட்டும் வருகின்றன. இன்று இந்த பாடலை திட்டும் நீங்கள் விரைவில் இப்பாடலை கொண்டாடுவீர்கள் எனவும் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். மேலும் யூடியூபில் வெளியான வீடியோ பாடலுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. வெளியான 3 நாட்களில் 60 லட்சம் பார்வையாளர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது பாடல். இவையல்லாமல் ஸ்பாட்டிஃபை, iTunes போன்ற இசைத்தளங்களிலும் பாடலுக்கு பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது. பாடலில் இருக்கும் வழக்கத்திற்கு மாறான தன்மை சிலருக்கு பிடிக்காமல் போனாலும் பலர் அதனை ரசித்தேதான் வருகிறார்கள். அடுத்தடுத்த படங்களில் சாயின் இசை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவும் ஆவலாக இருக்கிறார்கள் ரசிகர்கள்.